காக்கும் ஆகும் காரணங்கள் நான்கையும் காக்குலும் ஆகும் கலை 16ஐயும் காக்கும் ஆகும் கலந்த நல் வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துர நில்லே. திருமந்திரம் என்ற நூல் உளவியல் வாழ்வியலில் சாஸ்திரம், ஜோதிடவியல், அறிவியல் போன்ற உள்ளடக்கிய மிகப்பெரிய ஞான நூல். அதிலும் இந்த பாடல்கள் ஞானம், விஞ்ஞானம், அறிவியல், வாழ்வியல் அறிவை சார்ந்த பல பாடல்களை உள்ளது. 4 வரி கொண்ட இந்த 3000 பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை விளக்குவதாக உள்ளது. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமாக ஒருவர் புரிந்து கொள்கின்ற விதமாக புரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு பரிபாஷை என்று சொல்லக்கூடிய பல கருத்துக்களை, ஒரே பாடல் பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல். அதில் ஒரு பாடலை பார்ப்போம். காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும் காக்கும் ஆகும் கலை 16ஐயும் காக்கலும் ஆகும் கலந்த நல்வாயும் காக்கலும் ஆகும் கருத்துர நில்லே அப்படின்னு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கும் மனிதனுடைய தொடர்பும், யோகா பயிற்சியினுடைய பலன்களையும், ரகசியத்தையும், மனிதன் எப்படி மனதை ஆளலாம் என்ற ஒரு ரகசியத்தையும் இந்த பாடல் அவ்வளவு பெரிய ஞானத்தை இந்த பாடலில் கொடுக்கிறது. முதல்ல பார்க்கலாம். கரணங்கள் என்பது நம்ம மைண்டுன்னு சைக்காலஜிக்கில் சொல்லுவோம். ஆனால் தமிழில் மனம், புத்தி, சித்தம், அகந்தை என்று 4 வகைப்படுகிறது. கலைகள் அப்படின்னு பொதுவாக 16 கலை. எப்படி 16 கலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைகள் 64 தானே? ஆமாம். கரணங்கள் 4ம் 16 கலைகளும் சேர்ந்து 64 கலைகளாக மாறுகிறது. அந்த கலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலைகளில் பலவிதமான கலை இந்த இதை திருமந்திரத்தில் குறிப்பிடுறார். ஒரு கலை யோகக்கலை. யோகக்கலையில் சந்திரக்கலை, பிங்கலை, இடங்கலை என்று சொல்லுவாங்க. சந்திரநாடி, சூரிய நாடி, சந்திரக்கலை, சூரியக்கலை. இந்த கலையை பற்றியும் அந்த சுவாசத்தினுடைய ரகசியம், இதை பற்றி நான் தனியாக ஒரு தொகுப்பு போடுகிறேன். தனியான ஒரு தொகுப்பு காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இந்த கலைகள் அது மட்டுமல்லாமல் 16 கலை என்பது நம்மளுடைய திதிகளை தான் குறிப்பிடுறாங்க. அதாவது பிரதமை, திருதியை, அதிலிருந்து சதுர்தசியிலிருந்து அமாவாசை, பௌர்ணமி, இந்த 2 திதிகளையும் சேர்த்து 16 திதிகள். இதில் சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் என்று 2 விதமான ஒரு பருவமும் இருக்கிறது. இந்த 16 கலைக்கேற்ற மாதிரி சந்திரனுடைய கலையை தான் எவ்வளவு சாஸ்திரத்தை அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருந்திருக்கிறார். மூச்சின் மூலமாகவே ஒரு கிரகம், ஒரு வானவியலில் நடக்கும் அதிசயங்களை அவங்க அந்த காலத்திலேயே ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அண்டத்துளுள் பிண்டம், பிண்டத்துளுள் அண்டும் திருமந்திரத்தினுடைய ஒரு தனிப்பாடலை பதிவு செய்யலாம். இந்த 16 திதிகள் நம்ம எப்படி நம்மளுடைய சூரியன், தமிழர்கள் மிக நுண்ணியமாக கணக்கீடு செய்யும் அறிவை பெற்றிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் அல்லங்க, ஒவ்வொரு தாரா பலன் என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றைக்கு சந்திரனுடைய நிலையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிறந்த கால சந்திரத்தினுடைய நிலையையும் பொறுத்து அன்றைக்கு ஏற்படும் ஒரு நிகழ்ச்சிகளை ஒரு அறுதிட்டு கூறக்கூடிய அளவுக்கு நீங்கள் தினமும் ராசி பலன் என்று பார்க்கிறீர்கள் அல்லவா? அதனுடைய ரகசியமே இதுதான். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் இந்த திதிகள். அந்த சந்திரனுடைய அசைவுகளை வைத்து தான் இந்த தினப்பலன்கள் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூத்திரங்களே வைத்திருக்கிறார்கள். இது ஃபார்முலாஸே இருக்குது. யார் வேணுமானாலும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு அவர்கள் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு நாளினுடைய பலனை கணிக்க முடியும். கலைகள், இந்த 64 கலைகள் என்பது நம்ம திறன்கள் என்று கூட சொல்லலாம். திறன்கள் அப்படின்னா என்ன? நம்ம திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு யோகா பயிற்சி மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, இதுதான் கலைகளையும் வளர்த்து கொள்ளலாம் என்றது திருமந்திரத்தில் கூறப்படுகிறது. இந்த திறன்கள் நம்ம வளர்த்து கொண்டால் என்றாலே நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளையும் நம்ம அடையலாம். அதனால் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லுவார்கள். அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ன? மதினா அறிவுன்னு ஒரு பொருள் உண்டு. மதி என்பது சந்திரன் என்ற ஒரு பலன் உண்டு. அந்த சந்திரனுடைய 16 கலைகள். இதை நாம் கையாளுகின்ற விதம், இதை புரிந்து அதற்கேற்றவாறு நம்ம செயல்களை செய்யப்படும் பொழுது நாம் வெற்றி அடையலாம் என்பதுதான் இந்த விதி மதியால் வெல்லும் பழமொழியினுடைய மிகப்பெரிய பொருள். நன்றி. மீண்டும் இந்த திருமந்திரத்தை பற்றி
அடுத்த பாடலை பற்றியும் விரிவாக விளக்கம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.